ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வகீஸ் குக்கிங். ஒரு கப் கோதுமை மாவும் ஒரு வாழைப்பழமும் வச்சு ஒரு இனிப்பு போண்டா நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது நம்ம பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு கப் கோதுமை மாவு கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைப்பழம், ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. இனிப்பு போடும்போது கண்டிப்பாக கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கணும். அப்போ தான் அந்த இனிப்பு நம்மளுக்கு வெளியே நல்லா தெரியும். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே நம்ம மூடி வைப்போம். இது சுகர் பவுடரு. வாழைப்பழத்தில் ஸ்வீட் இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையான சுகர் நம்ம போட்டுக்கலாம். சுகர் போடாமையும் நம்ம செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ உடனே நம்ம திருப்ப வேணாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பக்கம் திருப்பி போடுவோம். நல்லா கோல்டு கலரில் ஃப்ரை ஆகிட்டு இப்போ தான் நம்ம எடுத்துடலாம். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு நம்ம இது மாதிரி சூடாக செஞ்சு கொடுக்கலாம். இதை பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களே வாழைப்பழ இனிப்பு போண்டா ரெடி.